ஹலோ டார்மீஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது டவுன் ஃபேன் ஃபிக்ஷன். எனக்கு வந்து எக்ஸாம்ஸ் போயிட்டுருக்கிறதுனால என்னால் ரெகுலராக வீடியோ போட முடியல. ஸோ நெக்ஸ்ட் மந்த் அப்படி தான் இருக்கும். ஏன்னா எனக்கு லாஸ்ட் செமஸ்டர்னால் எனக்கு நெக்ஸ்ட் மந்த். ஸோ அதனால் எனக்கு சைக்கிள் டெஸ்ட்டுன்னு ஒன்று வைக்கிறாங்க. தினமும் வச்சு சாவடிக்கிறாங்க. ஸோ அந்த டெஸ்ட்டுக்கு படிச்சுட்டு போகிறதுனால எனக்கு அப்போ தான் இன்டர்னல் மார்க் அப்படின்னு இருக்காங்க. ஸோ அதனால் அதுலேயும் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும். ஸோ அதனால் நான் ரெகுலராக படிக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு டைம் கிடைக்க மாட்டுது. அதனால தான் நான் வீடியோ அப்லோட் பண்ண முடியல. கண்டிப்பாக சொல்கிறேன், நான் வந்து மார்ச் மாதம் முடிஞ்சிச்சுன்னா ரெகுலராக வீடியோ போடுவேன். ஏன்னா நான் அதோட வீட்டில் தானே இருப்பேன். எனக்கு ஃபுல்லாக முடியுது. ஓகேடா ஆர்மி, சாரி நான் ரொம்ப நாளாக வீடியோ போடல. எத்தனை பேர் கோவமாக இருக்கீங்க? எனக்கு நிறைய சப்போர்ட்டிவாக தான் கமெண்ட் வந்துச்சு. நான் இந்த மாதிரி எக்ஸாமுக்கு படிக்கிறேன்டான்னொன்னே எல்லோரும் படிங்க, நல்லபடியாக படித்து முடிங்க அதான் சொன்னீங்க. ஸோ தேங்க்யூ எல்லாருக்குமே. இன்றைக்கி நம்ம தேகோ கேஃப் தான். ஸோ நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம்டா. இது வந்து பார்ட் 3. ஆல்ரெடி நான் பார்ட் 2 அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த 2 பார்ட்டும் மறக்காமல் பார்த்துட்டுருங்க. அப்போ தான் இந்த ஸ்டோரி லைன் உங்களுக்கு புரியும். அதனால தான் டார்மீஸ். ஸோ இந்த பக்கம் காட்டினா தயம் கொட்டியிருக்க அந்த சாப்பாடெலாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஸோ நேராக அவனோட ரூமுக்கு தான் போகிறான். ஸோ தூங்குறான். நெக்ஸ்ட் மார்னிங் காட்டினா ஜேகேவும் வீட்டில் தான் இருக்கான், தயாவும் வீட்டில் தான் இருக்கான். ஸோ ஜேகேக்கு இன்றைக்கி லீவ். ஸோ சண்டே அவன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பார்த்துட்ருக்கான். அவனுக்குன்னு தனியாக ஒரு லைப்ரரி ரூம் மாதிரி இருக்குது. ஸோ அதில் தான் அவன் அந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கான். இந்த பக்கம் காட்டினா தயம் ஸோ ஜேகேக்காக சாப்பாடு செஞ்சுருக்கான். இந்த வாட்டி பர்ஃபெக்டாக செஞ்சுருக்கான். அது கொண்டு போய் ஜேகே கிட்ட கொடுக்குறான். ஸோ ஜேகேவும் சாப்பிட்டுறான். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த பக்கம் தாங்க பார்த்து உள்ளே ஒரு ரூம் இருக்கும். ஸோ அது ஃபுல்லாக புக்ஸாக அடுக்கி வச்சுருப்பான். இந்த பக்கம் தாங்க பார்த்து சொல்கிறான், அந்த ரூமை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ தாங்க அப்படியே பார்த்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஸோ க்ளீன் பண்ணுறதுக்காக எல்லா திங்ஸும் எடுத்துகிட்டு அந்த ரூமுக்கு தான் போகிறான். ஸோ போயிட்டு க்ளீனிங் தான் ஸ்டார்ட் பண்ணுறான். ஒவ்வொரு ரூமாக க்ளீன் பண்ணி முடிச்சிடுறான். இந்த பக்கம் காட்டினா அந்த ரூமுக்குள்ளேயே இன்னொரு ரூம் இருக்குது. ஸோ அந்த ரூமை க்ளீன் பண்ணிட்டு மேஜராக பெரிய ரூம் ஒன்று இருக்குது. ஸோ அதை க்ளீன் பண்ணுறான். அந்த ரூமாண்ட ஃபுல்லாகவே புக்ஸ் தான். ஸோ ஒரு புக்காக எடுத்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கான். இந்த பக்கம் தயம் ஒற்றையாக இருக்குது. ஸோ ஒற்றையும் அடிச்சுட்டு அந்த பக்கம் ஒட்டெல்லாம் அடிச்சுட்டு இந்த பக்கம் புக்ஸ்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு ரொம்ப வேலையாக இருக்குது. லாஸ்ட்டாக ஒரு ஷெல்ஃபுக்கு வரான். தாங்க அது க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அவன் மண்டை மேலேயே ஒரு புக்கு வந்து விழுது. தாங்க அப்படியே தலையை தொட்டுட்டே எழுஞ்சிக்கிறான். விழுந்து விழுல அவனுக்கு தலை சுற்றலே வந்துடும் போல். அந்த புக்கு ஒத்து பார்க்குறான். தயம் அங்கே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த புக்கில் வந்து நிறைய ஃபோட்டோஸாக கீழே விழுந்திருக்கு. தாங்க அப்படியே பார்த்துட்டு என்னது இது அப்படின்ற மாதிரி ஸோ அந்த புக்கை எடுத்து பார்க்குறான். அதில் தாங்கோட பேர் தான் போட்டிருக்கு. தாங்க அப்படியே அந்த ஃபோட்டோஸ் எடுத்து பார்க்குறான். தாங்கோட ஃபோட்டோ தான். ஸோ தாங்கோடையது. தாங்க வந்து ஒரு மேஜராக ஒரு 16 ஆர் ஒரு 15 அந்த மாதிரி ஏஜில் இருக்கும்போது எடுத்த பிக். தாங்க அந்த பிக் அப்படியே பார்த்துட்ருக்கான். இந்த பிக் இது அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கும்போது இன்னொரு பிக்கில் பின்னாடி ரொம்ப ஒரு லிட்டில் பாய். அவன் பார்க்கும்போதே தெரியுது தாங்கு யாருன்னு. அது பார்த்தா குக்கி இவன் அந்த ஃபோட்டோவில் அப்படின்ற மாதிரி. ஸோ அதையும் பார்க்குறான். இந்த பக்கம் தாங்க்கு என்னன்னே தெரியல. அது பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ஃபோட்டோவில் குக்கி இவன் இந்த ஃபோட்டோவில் என் ஃபோட்டோ இந்த வீட்டில் எப்படி அப்படின்ற மாதிரி தாங்க ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்கான். ஸோ கரெக்டாக இந்த பக்கம் தாங்க ஏஞ்சிட்டு அந்த ஃபோட்டோஸை பார்த்துட்டு ஸோ அந்த புக்கையும் எடுத்து பார்க்குறான். ஒவ்வொரு பேஜாக திருப்பி பார்த்துட்ருக்கான். ஸோ தாங்க ஒன்றுமே புரியல, என்னடா இதுன்னு. தாங்க பற்றி தான் அந்த புக் ஃபுல்லாகவே எழுதியிருக்கு. ஸோ கரெக்டாக பின்னாடி பார்த்தா ஜேகே தயாங் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றான். தாங்க கையில் வச்சுருந்ததை அப்படியே திரும்ப உடனே கீழே போட்டுடுறான். ஸோ ரொம்ப பயந்துருப்பான். தாங்க அப்படியே ஜேகேவை பார்த்துட்டு அப்போ நீ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறான். ஸோ இந்த பக்கம் தயாங் அப்படியே ஜேகே பார்த்துட்டு ஜங்குக் நீ தானே குக்கி கரெக்டாக அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ ஜங்குக் அப்படியே தாங்க ஒரு மாதிரி மறைக்கிறான். ஸோ தாங்க அப்படியே ஜங்குக்கை பார்த்து ப்ளீஸ் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே பார்க்குறான். அவனோட மனசில் தாங்கோட மனசில் இருக்கக்கூடாது நோ, இவன் குக்கியாக மட்டும் இருக்கக்கூடாது, இல்லை குக்கி இப்படி இருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி தாங்கோட மனசில் ஒரே தாட்ஸாக ஓடிட்டுருக்கு. இந்த பக்கம் ஜேகே பார்த்துட்டு ஹோ ஃபைனல் புக்கு ஒன்று கிடச்சிடுச்சா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் தான் குக்கி இப்போ என்ன அப்படின்ற மாதிரி சொன்னான். ஸோ தாங்கோட கண்ணன் தனியாக வருது. இல்லை நான் ஒத்துக்க மாட்டேன், நீ குக்கி
கிடையாது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிட்டு பின்னாடி போகிறான். ஸோ ஜேகே இந்த பக்கம் தாங்க ஒரு கையை பிடிச்சிக்கிட்டு எழுத்துட்டு, என்னோடய ஃபுல் நேம் ஜங்குக், ஷார்ட் ஃபார்மாக எல்லோரும் குக்கின்னு கூப்பிட்டாங்க. ஸோ ஸ்கூல் டேஸ் நல்லாவே ஞாபகம் இருக்குமே உனக்கு. ஏன்னா ஏன்னா மற்றவங்கள கஷ்டப்படுத்தி பார்க்குறது தானே உன்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷன். கரெக்ட் தானே கிந்தாயாங்க அப்படின்னு ஒன்று தாங்க எதுவுமே சொல்லலை. ஸோ அப்படியே பின்னாடி போகிறான். அவனுக்கு ரொம்ப பயமாக இருக்குது தாங்க்கு. ஸோ தாங்க அப்படியே பார்த்துட்டு இந்த பக்கம் ஜங்குக் சாரி, அதெல்லாம் ஸ்கூல் டேஸ் பாஸ்ட். ஸோ அதை வச்சு தான் நீ இவ்வளோ கஷ்டப்படுத்துறியா நீ அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ இந்த பக்கம் ஜங்குக் சொல்கிறான், நான் ஒன்றும் இந்த மாதிரி கிடையாது, பாஸ்ட்டாக நினச்சிட்டு, பட் எனக்கு ரிவெஞ்ச் எடுக்கணும்ல, அதனால தான். ஸோ கிம்தயா உங்ககிட்ட அப்போ எந்த பவருக்கும் மணிக்கும் இல்லாத ஆட்டெல்லாம் ஆடினேன் ஞாபகம் இருக்கா அப்படின்னு ஒன்றும் தாங்க வச்சு பார்க்குறான். ஆமாம், ரொம்பவே பண்ணியிருப்பான் தான் ஸ்கூல் டேஸில். ஸோ ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் மாதிரி போயிட்டு வந்துடலாம்டா. இந்த பக்கம் தயாங் ஸ்கூல்லே ரொம்ப ரவுடி பாய், ரொம்ப ஃபேமஸ். எல்லாருக்குமே தாங்க தெரியாதவங்க யாருமே இல்லை. அந்த அளவுக்கு அவங்கக்கிட்ட மணியும் இருக்குது, பவரும் இருக்குது. ஸோ இந்த பக்கம் ஜேகே ஸ்காலர்ஷிப்பில் தான் அந்த ஒரு ஸ்கூலுக்கே வந்திருப்பான். ஸோ அந்த ஸ்கூலில் லைக் +2 மாதிரி படிச்சுட்ருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2 பேரும் லாஸ்ட் இயர் தான். இந்த பக்கம் தாங்க வந்து ஜேகேவை செம்மையாக புல்லிங் பண்ணுவான். ஏன்னா ஜேகே வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து தான் வந்திருப்பான். ஸோ அவன் மேலே வந்து காஃபி கொட்டுறது, அவனை சாப்பிட விடாமல் பண்ணுறது, அவனை எல்லோரும் முன்னாடி அசிங்கப்படுத்துறது அப்படின்னு இருந்தது. இந்த கேம் தான் ஒரு நாள் வந்து ரொம்ப லிமிட்டை தாண்டி போயிடுச்சு. ஸோ இந்த பக்கம் ஜேகே அவனுக்கு தாங்க ரொம்ப பிடிக்கும். ஸோ தாங்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான். இந்த பக்கம் காட்டினா தாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர் ஒன்று வாங்குவான். ஸோ ஜேகே தான் எழுதி கொடுத்துருப்பான். அந்த லெட்டரோடவே ஒரு சின்ன ரிங்கும் இருந்திருக்கும். ஸோ அதையும் கொடுத்துருப்பான். இந்த பக்கம் ஒரு தயம் அப்படியே ஜேகே பார்த்து ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறான். அவனுக்குலாம் என்ன தகுதி இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ ஜேகே அப்படியே கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டு ஸ்கூல் முன்னாடியே, அதாவது ஸ்கூல் சென்டரில் நிற்க வைக்கிறான். ஸோ எல்லாருமே பார்க்குறாங்க. அங்கே ஜங்குக்கு எழுதியிருக்க லெட்டரை சத்தம் போட்டு படிக்கிறான், எல்லோரும் கேட்குற மாதிரி. எல்லாருமே நின்று கேட்குறாங்க தான். ஸோ ஜங்குக்கு வச்சு கொடுத்து அந்த ரிங்கை பார்க்குறான். சார், இந்த ரிங்கெலாம் மனுஷன் போடுவானா? உனக்கு என்ன ஒரு பவர் ஆர் மணி, என்ன உனக்கு ஒரு அந்தஸ்து இருக்குன்னு என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுற? உன்னை பார் எப்படி இருக்க, பெக்கர் மாதிரி. என்ன பார் எப்படி உனக்கு எனக்கெல்லாம் ப்ரப்போஸ் பண்ணலான்னு ஐடியா வந்துச்சு. அதெல்லாம் வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை தள்ளி விடுறான். ஸோ ஜேகே கீழே விடுறான். ஸோ ஜேகே கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு, அழவே ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஸோ இந்த பக்கம் தாங்க வந்துட்டு, ஓகே என்னை லவ் பண்ணுறல, அப்போ என் ஷூவை தொடை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இந்த பக்கம் ஜேகே அப்படியே பார்த்துட்டே இருக்கான் தாங்கோட ஃபேஸை. தயாங் அப்படியே ஜேகே போட்டு திரும்பி அடிச்சிட்டு தொடைடா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ ஜேகே எதுவுமே சொல்ல, அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுறான் அவன் ஃபேஸே. ஸோ இந்த பக்கம் ஜங்குக் திரும்பியும் அப்படியே தாங்க தான் பார்க்குறான், ஏதாச்சும் ஒரு ஹோப்போடு ஏதாச்சும் சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஜங்குக் அப்படியே பார்க்கும்போது தாங்க சொல்கிறான், உனக்கெலாம் பிறப்பே சரியில்லைடா, நல்லா யோசிச்சு பாரு, உங்கள் அம்மா என்ன ரொம்ப ஒழுங்கா அப்படின்னு ஒன்று ஜேகேக்கு ஒரு மாதிரி கோவம் வருது. ஜேகே பார்த்துட்டு சொல்கிறான் தாங்கிட்ட, தயம் தயவு செஞ்சு எங்கள் அம்மாவை பற்றி அப்படி சொல்லாத அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இந்த பக்கம் தாங்க ஜேகேவை தள்ளி விட்டு திரும்பியும் எந்திரிச்சிருப்பான் ஜேகே. ஸோ அவன் திரும்பி கீழே தள்ளி விட்டுட்டு சொல்கிறான், உங்கள் அம்மாவை பற்றி இந்த ஸ்கூலுக்கே தெரியும்டா, அந்தேன் உன்னை பற்றியும் தான். இப்போது நீ என்னை வளைச்சி போட்டுட்டு என்கிட்ட இருக்க காசெல்லாம் அமுக்கலான்னு பார்க்குற, அதுக்கு தானே இவ்வளோ பாசாங்கு போட்டு நான் ஆடுறேன். இங்கே பாரு, இதுக்கு லவ்னு வேறு ஒரு பேர். உனக்குலாம் என்ன தகுதி இருக்குது எனக்கு ப்ரப்போஸ் பண்ண? உங்கள் அம்மாவே அந்த மாதிரி கேரக்டருக்கு, நீ பிறந்ததே ஒரு மிஸ்டேக்குன்ற மாதிரி தான் உன்னை பார்த்துட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ ஜங்குக், உனக்கு நான்லாம் செட் ஆக மாட்டேன், புரியுதா? மூடிக்கிட்டு கிளம்பு, அண்ட் தென் இன்னொரு வாட்டி என்கிட்ட வந்து இந்த மாதிரி சொல்லிடாத அப்படின்றான். ஸோ இந்த பக்கம் ஜேகே தாங்க பார்த்து, தயம் நான் நல்லா பார்த்துப்பேன் தயம், என்னை நம்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இந்த பக்கம் தாங்க அப்படியே கிட்ட வந்துட்டு ஜங்குக்கு ஒரு பர்ஸ் எடுத்து அதை காட்டுறான். ஸோ அதில் ₹1 கூட இல்லை. ஸோ அதை பார்த்ததுமே இந்த பக்கம் தாங்கும் அப்படியே ஜேகேவை பார்த்து, உன் பர்ஸ்லேயே ₹1 கூட இல்லை, நீலாம் எப்படி என்னை பார்த்துப்ப? என்னை பொறுத்த வரைக்கும் மணி தான் எல்லாமே, அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ குக்கி. ஸோ உனக்கெல்லாம் நான் செட் ஆக மாட்டேன், நீ எனக்கு எங்கள் வீட்டு வேலைக்காரங்களுக்கு கூட நீலாம் செட் ஆக மாட்டேதா, யூ ஆர் ஜஸ்ட் அ பெக்கர், கோ அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து வந்திருப்பான்.
ஸோ அந்த ஃப்ளாஷ்பேக்லாம் தாங்கோட கண்ணில் வந்துட்டு போகுது. ஸோ இந்த பக்கம் ஜேகே அப்படியே தாங்கோட கையை பிடிக்கிறாங்க. ஸோ ப்ரெசன்ஸில் தாங்க அப்படியே ஜேகேவை பார்த்து, ஜேகே ஜேகே சாரி ஜேகே ப்ளீஸ் என்னை விட்டு நான் போயிடுறேன் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறான். ஏன்னா அவனுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ இந்த பக்கம் ஜேகேவை காட்டினான். உன்னை விடணுமா? எதுக்கு? ஏன் நான் விடணும்? நீ செஞ்ச தப்புலாம் ஞாபகம் வந்து கஷ்டப்படுற போலையே, இன்னும் கஷ்டப்படு, அழுவு, கத்து, எல்லாமே பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பி ஜேகே அவங்க கையில் பிடிச்சி இழுத்துட்டு வரான். ஸோ அவங்க ரூமுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். ஸோ தாங்க பார்த்து திரும்பி சொல்கிறான், நான் தெரியாமல் பண்ணிட்டேன் ஜேகே, சாரி, எனக்கு தெரியாமல் பண்ணிட்டேன். தெரியாமல் ஒருத்தனை இவ்வளோ கஷ்டப்படுத்துவியா? அப்போ தெரிஞ்சால் இவ்வளோ பண்ணுவேன். உனக்கெலாம் ஒரு நல்ல பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணும்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இந்த பக்கம் தாங்க சொல்கிறான், சாரி சாரி ஜேகே ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடு, நான் செஞ்சது தப்பு தான், ப்ளீஸ் சாரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தாங்க கண்ணிலேருந்து தண்ணி வருது. ஸோ ஜேகே தாங்க அவனோட ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு தள்ளி விட்டுட்டு சொல்கிறான், இப்போ தெரியுதாடா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு. நீ என்னை புல்லிங் பண்ணும்போது, ஒரு வாட்டி நீ என்னை அசிங்கம் பண்ணும்போதெலாம் நான் எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டேன். நான் இவ்வளோ அசிங்கப்பட்டிருக்கேன், தினமும் அதை நினச்சி இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன், எல்லாமே எனக்கு தெரியும். ஆனால் நான் எதுவுமே உங்ககிட்ட காட்டிக்க மாட்டேன். ஏன் சொல்லு, அவங்க எனக்கு ஒன்று அவ்வளோ பிடிச்சிது. பட் ஆனால் லாஸ்ட் டே என் லைஃப்பில் பண்ண தெரியுமா அது ஒரு விஷயம் என்னால் மறக்கவே முடியாது. என் அம்மாவை எல்லோரும் முன்னாடி எவ்வளோ தப்பாக சொல்லணுமோ அவ்வளோ தப்பாக சொன்னேன். என் பிறப்பையும் அவ்வளோ தப்பாக சொன்னேன். ஸோ இவ்வளோ சொன்ன உடனே நான் சும்மா விட முடியுமா? அதனால தான் எல்லாமே பிளான் பண்ணி பண்ணேன். உங்கள் அப்பங்கிட்டேருந்து ஒன்று பிரித்தா எங்கள் கல்யாணம் பண்ணேன். இது ஜஸ்ட் ஒரு ரிவெஞ்ச் மேரேஜ் தான் தயாகும். எந்த ஒரு லவ்வையும் எந்த ஒரு விஷயத்தையும் என்கிட்ட எதிர்பார்க்காத அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ தாங்க அப்படி ஜேகேவை பார்த்து கண்ணெல்லாம் கலங்குது அவனுக்கு. ஸோ ஜேகேவை பார்க்குறான். ஸோ ஓகேடா, நான் இதோட இந்த பாட்டை முடிச்சுக்கிறேன். ஆர்மிஸ், உங்களுக்கு இந்த பாட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஆர்மிஸ் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. ஓகேவா? ஓகேடா ஆர்மிஸ், லவ் யூ. அந்த ஆர்மிஸ், ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி, பை பாய்.